எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரையும் வரவேற்கிறேன் என்னுடைய சேனலுக்கு. இது வந்து மயங்கா எசன்ஸ். உங்க கூட உரையாடுவது மயங்கா. சரிங்களா? இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹேர் ஸ்டைல் பத்தி பார்க்க போறோம். நம்ம எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ண போறோம், அது எப்படி வரப்போகுதுன்னு பார்க்கலாமா? முடிய வந்து நான் ரெண்டா பிரிச்சுக்கிறேன். ரெட்டை ஜடை வாடுற மாதிரி. ஏன்னா என் முடி நீட்டா இருக்கிறதால நான் ரெட்டை ஜடை வாழும் பொழுது நம்ம எப்படி பிரிப்போமோ அப்படி பிரிச்சிருக்கேன். அது பிரிச்சக்கு அடுத்தது தேங்காய் எண்ணெய் வச்சு என்னோட நுனி முடியில வந்து எண்ணெய் வச்சு தேய்க்கிறேன். ஏனென்றால் நம்மளோட தலை விட கீழே இருக்கிற நுனி முடி வந்து நிறைய காஞ்சி போய் கருவாடாயி நிறைய சிக்கு விழுந்து நம்மளோட முடி அதிகமா கொட்டும். அதனால வந்து தினமும் வந்து நான் என்னோட முடி அடியில வந்து எண்ணெய் மட்டும் கரெக்டா போட்டுருவேன். அதுக்கு அடுத்தது நீங்க பாக்குற மாதிரி நான் என் சிக்க வந்து கீழே இருந்து மேலதான் ஒடிப்பேன். மேல இருந்து கீழே ஒடிக்க மாட்டேன். ஏன்னா நம்ம சிக்க வந்து கீழே இருந்து ஒடிச்சா ஃபர்ஸ்ட் கீழே அடிப்பகுதி ஒடிச்சிட்டோமா, கொஞ்சமா வருதா, அதுக்கு அடுத்தது நடுவுல சிக்கு ஒடிக்கிறோமா, அங்க கொஞ்சம் வருதா, அதுக்கு மேல இருந்து பண்ணும் பொழுது கொஞ்சமா வரும். ஆனா இதுவே நீங்க மேல இருந்து பண்ணும் பொழுது மேல இருந்து சிக்கு சேர்ந்து 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 கீழே வரைக்கும் வரும்பொழுது பாதிக்கு நீங்க வந்து கீழே இருந்து எவ்வளவு பண்ணீங்களோ அதை விட டபுள் மடங்கா சிக்கு வரும். அதே மாதிரி முடி ஓடியும் மேல இருந்து பண்ணும் பொழுது. எனக்கு அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. அதனால சொல்றேன், நீங்க ஒரு வாட்டி கீழே இருந்து வாரினது இல்லைன்னா கீழே இருந்து வாரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். தெரிஞ்சா இதுவே கண்டினியூ பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதுவே நீங்க பண்ணலாம். இப்போ 2 பக்கமும் சிக்கு ஒடிச்சாச்சு. இப்போ எப்படியோ நம்ம முடிய வந்து ஒன்னா வார போறோம். ஏன்னா நம்ம ஃப்ரெஞ்ச் பிரெய்ட் பண்ண போறோம், ஃப்ரெஞ்சு பின்னல். அதனால வந்து அதை வந்து 2 சைடு முடியையும் ஒன்னா சேர்த்து, சப்போஸ் அதை ஒன்னா சேர்க்கும் போது சில முடி வந்து சிக்கா இருக்கும்ல, அதனால அந்த முடியும் அதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒன்னா சேர்த்து அதை சிக்கு ஒடிக்க போறோம். ஓகேங்களா? நீங்க பாக்குற மாதிரி சிக்கு ஒடிக்கிறோமா, கொஞ்சம் கொஞ்சமா இப்படி சிக்கு ஒடிக்கிறோம். அப்படி ஒடிக்கும் பொழுது நம்மளுக்கு பின்னும் பொழுது அவ்வளோ சிக்கு வராது. அதனால சரிங்களா? நம்ம என்ன போடுறது மெயினா சிக்கு வரக்கூடாது, அதே மாதிரி அது காஞ்சி போய் கருவாடு ஆகக்கூடாது. அதனாலதான் மெயினா எண்ணெய் போடுறோம். இப்போ நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃபிளாட் வர ஆரம்பிக்க போறோம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அந்த முடிய வந்து கொஞ்சமா நம்ம வந்து நெத்தில இருந்து ஆரம்பிக்க போறேன். அதனால அங்கிருந்து கொஞ்சமா முடி எடுத்து 3 பின்னல் பின்னுற மாதிரி எடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்தது அதை ஒரு வாட்டி பின்னக்கு அடுத்தது ஒரு சைட்ல இருந்து ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் மாத்தி மாத்தி அந்த 3 பின்னல்ல சேர்த்து பின்ன போறோம். அங்க பாருங்க. அதே மாதிரி முடிய வந்து ஒரு ஸ்டாண்டும் எடுக்கும் பொழுது எங்கிருந்து எடுக்கிறேனோ, ஸ்டார்ட் எங்கிருந்து பண்றேனோ அங்கிருந்து பண்ணி எண்டு நுனி முடி இருக்குல்ல, அது வரைக்கும் அந்த முடிய நல்லா செப்பரேட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது அந்த 3/4 பின்னல்ல சேர்த்துக்கிறேன். அப்படி பண்ணும் பொழுதுதான் வந்து கீழே வந்து நம்மளோட அடிமுடி இருக்குல்ல, அது சிக்கு விழாது. அவ்வளோ நம்ம வெறும் மேல செக்ஷன் மட்டும் எடுத்து வெறும் அந்த 3/4 பின்னல்ல சேர்த்து பண்ணா கீழே இருக்கிற அடிமுடி வந்து சப்போஸ் உங்களுக்கு முடி நீளமா இருந்துச்சுன்னா அங்க செம்மையா சிக்காயிடும். ஆனா இதுவே ஷார்ட் ஹேர் குட்டியா இருக்குன்னா அவ்வளோ ஆகாது, அது பிரச்சனை இல்லை. ஆனா நீட்டு முடி இருந்தா நீங்க அந்த செக்ஷன்
பகுதி எடுக்கிறீங்கன்னா அதை வந்து அடி முடி வரைக்கும் அதை நல்லா செப்பரேட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது அந்த 3 கால் பின்னல்ல சேர்த்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா அப்போதான் சிக்கு அவ்வளோ வராது. நீங்க வந்து அதை அவுக்கும் பொழுதோ அந்த பின்னல்ல அந்த பின்னலை நீங்க அவுக்கும் பொழுது அவ்வளோ சிக்கு வராது. இப்போ நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல இதை பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா இதுக்கு அடுத்தது எது நான் பண்ணியிருக்கேனோ அதே தான் ரிப்பீட் பண்றேன் நான். எல்லாம் பின்ன முடிச்சக்கு அடுத்தது நம்ம அந்த பின்னிருக்கோம்ல அந்த ஸ்டாண்ட்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெளியில வந்து இழுத்துடணும். ஏன்னா அப்படி இழுக்கும் பொழுதுதான் வந்து அந்த பின்ன டெக்ஸ்சரும் கூடவே வந்து நம்ம முடி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா திக்கா தெரியும் அப்படி பண்ணும் பொழுது.
நீங்க பாக்குற மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சமா இழுக்கும் பொழுது அது வந்து பின்னல் வந்து எடுத்து பின்னிருக்கும் சொல்லிட்டு அங்க பின்னல் தெரியுதா? இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வேற எதனா வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அமர்த்துங்க. சரிங்களா? நான் சென்று வருகிறேன். இப்பொழுதைக்கு விடை பெறுகிறேன். உங்களுடன் அன்புடைய மயங்கா.